புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் 8 இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு புரளி என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் அலுவலகம், தீயணைப்புத்துறை ஆகியவற்றுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இன்று திருமுருகன் காந்தி என்ற பெயரில் வெடிகுண்டு மிரட்டலானது இமெயில் மூலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் புதுச்சேரி திலாசுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள முதலமைச்சரின் 2 வீடு, கடற்கரை சாலையில் காந்தி திடல் அருகே உள்ள புரோமனட் ஹோட்டல், ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள பெர்கமெண்ட் ஹோட்டல் மற்றும் காந்தி வீதியில் உள்ள செண்பகா ஹோட்டல், இந்திரா காந்தி சிக்னல் அருகே உள்ள காரை உணவகம், புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் 2 தனியார் ஹோட்டல்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் டிஐஜி, எஸ்எஸ்பி தலைமையில் காவல்துறையினர் மோப்பு நாயுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் அனைத்து பகுதிகளிலும் சோதனை மேற்கொண்டனர். மேலும் திலாஸ்பேட்டை மற்றும் அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் அருகே உள்ள முதலமைச்சரின் வீட்டில் மோப்பு நாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அனைத்து பகுதிகளிலும் சோதனை செய்ததில் எந்த ஒரு பொருளும் கிடைக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்துள்ளது. இந்த சோதனையின் போது முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் பூஜை செய்துவிட்டு எந்த பதட்டமும் இல்லாமல் உணவருந்தினார். அப்போது காவல்துறையினர் அவரிடம் சென்று வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிவித்தனர். புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் 8 இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு புரளி என காவல்துறையில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் குழுக்களில் வங்கிகளின் பெயரில் வரும் போலி லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாட்ஸ்அப் குழுக்களில் தற்போது எஸ்பிஐ, சியூபி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், HDFC வங்கிகளின் பெயர்களில் தங்களின் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக குறுஞ்செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்து கொண்டுள்ளது. அது இணைய வழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும். இதை யாரும் நம்ப வேண்டாம். அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் போன் ஹேக் செய்யப்பட்ட உங்களின் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் திருடப்படும். உங்களின் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படும். சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம். பண பரிவர்த்தனை, வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். மேலும் இணையவழி சம்பந்தமான புகாரை தெரிவிக்க மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள 1930 0413 2276 144 94892 05246 என்ற எண்கள் மூலம் சைபர் கிரைம் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய 2 நூல்களின் வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் பங்கேற்று நூலினை வெளியிட்டார். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய இணைய ஆற்றுப்படை தொடரும், தொல்காப்பிய மரபு என்னும் 2 நூல்களின் வெளியீட்டு விழாவும் 4 அறிஞர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். இந்நூலின் முதல் பதிப்பை தொழிலதிபர் குணந்தொகையன் முனுசாமி, சக்திகுமார், பேராசிரியர் பெரியாண்டி, அருள் செல்வம், திருவாசகம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாளைய சுவாமிகள் கலந்து கொண்டு தொல்காப்பிய அறிஞர்கள் தஞ்சாவூர் கலிய பெருமாள், புதுவை பேராசிரியர் ஆரோக்கியநாதன், சிவகாசி பேராசிரியர் கமலா, சிங்கப்பூர் துரை முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு விருதுகளை வழங்கினார். ராமானுஜம், சடகோபன், செல்வம், அசோகன், கோவலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முருகையன் வரவேற்றார். பேராசிரியர் கார்த்திகேயன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் புதுவை மற்றும் தமிழகத்திலிருந்து தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனை கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனை கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரிய பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் பேவர் பிளாக் சாலை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள
வீட்டு வசதி வாரிய பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் என் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன் உட்பட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உருளையன்பேட்டை தொகுதி இளங்கோ நகரில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி இளங்கோ நகர் 3வது வீதியில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு மூலம் 1,37,000 ரூபாய் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிலையம் மூலம் இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், ஐயனார் நகர், சஞ்சய் காந்தி நகர், ராஜீவ் காந்தி நகர், இந்திரா காந்தி நகர் போன்ற பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இதர பகுதியில் உள்ள பொதுமக்களும் 20 லிட்டர் குடிநீரை 7 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி PMC கேந்திர வித்யாலயாவின் 54வது ரீஜனல் விளையாட்டுப் போட்டியில் 69க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. பாண்டிச்சேரியில் உள்ள PMC கேந்திர வித்யாலயா எண் 2 மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 54வது ரீஜனல் விளையாட்டுப் போட்டியானது குழுப்பணி மற்றும் விளையாட்டு திறன் ஆகியவற்றின் கண்கவர் காட்சிப்படுத்துவதுடன் மிகவும் சிறப்பாக தொடங்கியது. சென்னை மண்டலம் முழுவதிலும் உள்ள பல்வேறு கேந்திர வித்யாலயாக்களில் இருந்து 69க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் ஒன்றிணைந்து பலதரப்பட்ட ஸ்கேட்டிங் போட்டிகளில் கலந்து கொண்டு ஆரோக்கியமான போட்டி மற்றும் தோழமையின் சூழலை உருவாக்கினர். பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் ரிங் மைதானத்திலும் வசீகரமான பிரெஞ்ச் சிட்டியிலும் ஸ்கேட்டிங் போட்டிகள் நடத்தப்பட்டது பரபரப்பை கூட்டியது. இந்நிகழ்ச்சியில் டைரக்டர் ஆஃப் த டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸ், எஜுகேஷனல் இனோவேஷன் அண்ட் ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இயக்குனர் பேராசிரியர் தரணிகரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது தொடக்க உரையில் முழுமையான கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை வளர்ப்பதில் விளையாட்டின் முக்கிய பங்கை வலியுறுத்தினார். பள்ளியின் முதல்வர் ஸ்ரீ சுரேந்தர் குமார் சைனியும் தனது ஊக்கமூட்டும் வார்த்தைகளால் பங்கேற்பாளர்களை உற்சாகப்படுத்தினார். 15, 16 மற்றும் 17 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்ற நிகழ்வானது தடையற்ற ஒருங்கிணைப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரிடமிருந்தும் உற்சாகமான ஒத்துழைப்பை கண்டது. புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக ஒதியஞ்சாலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கமாண்டோ படை வீரர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மேலும் குற்றங்களை குறைக்க ரவுடிகளின் வீடுகளில் தீவிர சோதனைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுவை காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கமாண்டோ படை வீரர்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாகவும் ரவுடிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் போலீசார் இரவு நேரங்களில் கமாண்டோக்களை வரவழைத்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று இரவு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் கமாண்டோக்கள் மூலம் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்த ரோந்து பணி காவல் நிலையத்தில் தொடங்கி ரயில் நிலையம், அண்ணா சாலை, புசி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரியில் பயின்று வரும் இளநிலை இறுதியாண்டு மாணவிகள் காட்டலிக்குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் அதிக மகசூல் தரும் பயிர்கள், பயிரில் பரவலாக வரும் பூச்சிகள், நோய்கள் போன்ற பல்வேறு வேளாண்மை குறித்த சிறந்த தகவல்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்தனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இளநிலை இறுதி ஆண்டு மாணவிகள் காட்டலிக்குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டுள்ளனர். பயிற்சி வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராவ் கெலுஸ்கர், திட்ட பொறுப்பாளர் முனைவர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த 14ஆம் தேதி காட்டலிக்குப்பத்தில் உள்ள முருகன் கோவிலில் ஆர்த்தி, அபிநயா, சாருஸ்ரீ, தேவி, வைஷ்ணவி, காயத்ரி, தாட்சாயினி, திவ்யதர்ஷினி, காயத்ரி, சௌஜன்யா, கோபிகா, ஹரிணிகுமாரி, காயத்ரி உள்ளிட்டோர் அப்பகுதி மக்களுக்கு பங்கேற்பு கிராமப்புற மதிப்பீடு செய்து காட்டினர். அதில் அந்த கிராமத்தின் வரைபாடு, பயிர் நாட்காட்டி, மக்கள் தொகை விகிதம், அதிகமாக பயிரிடும் பயிர்களின் வட்ட விளக்கப்படம், வேலை விகிதம், மண்வள அட்டை, இலைவண்ண விளக்கப்படம், அதிக மகசூல் தரும் பயிர்கள், பயிரில் பரவலாக வரும் பூச்சிகள், நோய்கள் மற்றும் அதன் மேலாண்மைகள் மற்றும் அப்பகுதியில் மாணவிகள் மேற்கொண்ட செயல்பாடுகள் என பல தலைப்புகளை பற்றி விளக்கினர். இந்த பங்கேற்பை துணை ஆய்வாளர் தமிழரசன் துவக்கி வைத்து பார்வையிட்டு மாணவிகளை பாராட்டினார்.
பள்ளி மாணவர்கள், ஊர் மக்கள் பலர் வருகை தந்து பார்வையிட்டு சென்றனர். புதுச்சேரி இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் நடைபெற்ற திருச்சிலுவை ஆராதனை நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு வழிபட்டார். புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நேற்று புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இந்நிலையில் புனித வெள்ளியையொட்டி புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் உள்ள இருதய ஆண்டவர் கோவிலில் நேற்று மாலை திருச்சிலுவை ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். அவருக்கு பேரூர் தந்தை பிச்சைமுத்து வரவேற்று வழிநடத்தி சென்றார். உதவி பங்கு தந்தை ஜியோ பிரான்சிஸ் சேவியர் மற்றும் கிறிஸ்தவ இறை மக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இன்று பிரபல ஹோட்டலுக்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடற்கரை சாலை அருகில் புகழ்பெற்ற தனியார் விடுதி ஹோட்டல் ப்ரொமனேட். இந்த விடுதிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்தது. இதனையடுத்து விடுதி நிர்வாகத்தினர் பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் பெரியகடை போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் அந்த உணவகத்தில் தொடர்ந்து சோதனை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இதேபோல் ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதிக்கும் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பிரபல விடுதிக்கும் மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. தொடர்ந்து அந்த விடுதிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த மிரட்டல்கள் அனைத்தும் இமெயில் மூலம் வந்துள்ளதால் சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புனித வெள்ளியில் மதுக்கடைகள் இயங்கக்கூடாது என சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்ற புனித வெள்ளி அனுசரிப்பு பிரார்த்தனையில் திமுக உப்பள தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று சிலுவையை சுமந்து நினைவு கூர்ந்தார். அப்போது அவர் கூறும் பொழுது, புனித வெள்ளி நாளில் மதுக்கடைகள் இயங்கக்கூடாது என்ற கோரிக்கையை சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் பங்கு தந்தை திமுக பிரமுகர் பிராங்க்லின், கிளை செயலாளர் செல்வம், லோர், ஜோஸ்பின் ஆகியோர் உடனிருந்தனர். அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் 600க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் அப்பு ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ராஜேந்திரன், ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு நிர்வாகிகள் பாலாஜி, பாரதி, அசோக்ராஜ், காத்தவராயன், குமரேசன், முத்துலிங்கம், விஸ்வா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை புட்லாயி அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் காமராஜர் சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெற்று வருவது வழக்கம். இதுபோல் கடந்த திங்கட்கிழமை சித்திரை மாதம் துவங்கியதை முன்னிட்டு இவ்வாலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சித்திரை விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்களுடன் குங்கும அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சாரம், பிள்ளை தோட்டம், ராஜகர் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கரக வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நண்பகல் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், மாலை அம்மன் வரலாறு வர்ணித்தல், கும்பம் படைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர், கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி தியாகராஜா வீதியில் அமைந்துள்ள வி டியூஷன் சென்டரில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தியாகராஜா வீதியில் அமைந்துள்ள வி டியூஷன் சென்டரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆசி மற்றும் நல்வாழ்த்துக்களுடன் வரும் கல்வியாண்டிற்கான 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் இனிதே தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் வீட்டு இணை இயக்குனர் சுப்புலட்சுமி விஸ்வநாதன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் ஜெயக்குமார் மற்றும் சென்சாய் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் சரவணன், இன்டகிரா மைக்ரோ சிஸ்டம் ரீஜனல் சவுத் மேனேஜர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர். வீட்டு இயக்குனர் விஸ்வநாதன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான சிபிஎஸ்இ மற்றும் ஸ்டேட் போர்டு பாடத்திட்டங்களின்படி வகுப்புகளுக்கு சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளது. உழவர்கரை தொகுதியில் புனித வெள்ளியை முன்னிட்டு சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தனது சொந்த செலவில் 2000 பக்தர்களுக்கு தர்பூசணி பழம் வழங்கினார்.
உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய பேராலயத்தில் புனித வெள்ளி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் புனித வெள்ளி சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட 2000 பக்தர்களுக்கு தன் சொந்த செலவில் தர்பூசணி பழங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் உழவர்கரை புனித ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.